வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோட் படத்தோட புக்கிங்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக வேறு லெவலில் புக்கிங் போயிட்டுருக்கு. வெளிநாட்டிலலாம் எப்போவோ புக்கிங்லாம் ஆரம்பித்து ரெக்கார்ட் பிரேக்கிங் புக்கிங்க, பயங்கர ரெக்கார்டு. நாளைக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஓப்பனிங் வந்து பயங்கர கலெக்ஷனாக இருக்க போது, ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனாக இருக்க போது. ஏன்னா விஜய் வந்து சும்மா நம்ம தளபதி படம் வந்து சும்மாவே வந்து ஓப்பனிங்கு எல்லாமே வசூல் சக்கரவர்த்தியாக இருப்பார். இதில் வந்து கடைசி 2 படம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து வர முதல் படம் வந்து இந்த படம் தான், கோட் படம் தான். ஸோ நினச்சி பாருங்கள், மக்கள் எல்லாம் அலை மோதுறாங்க. இங்கே இருக்க ஃபோட்டோ பாருங்கள், சத்தியம் தேட்டரில் வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணாங்க. அவ்வளோ கூட்டங்க, இங்கே மட்டும் இல்லை, ஊர் ஃபுல்லாக திருச்சி, மதுரை எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. அதில் வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது, ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஏன்னா காலைல 8 மணி ஷோ வந்து அவனுங்க தரல, 9 மணி ஷோ 10 மணி ஷோன்னு தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நிறைய கன்ஃபியூஷன் நடந்து போச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தேட்டர் ஓனர்ஸ்க்கும். அதெல்லாம் தாண்டி ஃபேன்ஸ்லாம் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நின்று டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், புக் மை ஷோவில் 24 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிட்ட டிக்கெட்லாம் சோல்ட் ஆகிடுச்சுங்க. இன்னும் சில பேருக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆன்லைனில் புக்கிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு நிறையா பேர் சென்னையிலேருந்து உங்களுக்கு தெரியும், விஆர் மாலெல்லாம் போய் கிட்டத்தட்ட 6 ஹவர் 7 ஹவர் நின்று டிக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து க்ரௌடு வந்து டேரெக்டாக போயும் அவ்வளோ வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆன்லைன்லாம் ரொம்பவும் கஷ்டம். ஏஜிஎஸ், டி நகர் அந்த தேட்டருக்கு எல்லாமே வந்து புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கூட வந்து சில தேட்டர்கள் புக்கிங் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ஷோ சில விஷயங்கள் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒன்று உங்களுக்கே தெரியும், இந்த படம் வந்து 3 மணி நேரம். ஸோ கரெக்டாக என்ன சொல்கிறது, 5 ஷோ போகிறதே வந்து ரொம்ப இடுக்காக போடுறாங்க. நைட் ஷோலாம் முடியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஷோலாம் கிட்டத்தட்ட 12:30க்கு ஆரம்பிக்குதுங்க. 12:30க்கு ஆரம்பித்தா எப்போ முடிகிறது, விடியற்கால் ஆகிடும் போல் இருக்குது. இந்த மாதிரி சில சிக்கல்லாம் இருக்குது. பட் இதை தவிர்த்து வந்து ஆளும் கட்சியில் எதுவும் அந்தளவுக்கு பெரிய இது பிரச்சனைகள் பண்ணலை. பட் ஆனால் இன்டைரக்டாக பண்ணல. பட் ஆனால் இன்டைரக்டாக சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கே தெரியும், சும்மா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இப்போ தளபதி படத்துக்கு வந்து இப்போ காசி தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா, சென்னையில் உள்ள காசி தேட்டரில் வந்து கட் அவுட்லாம் வைக்கக்கூடாது. அதேமாதிரி வந்து பால் அபிஷேகம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி விஜயும் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஒழுங்காக படம் பார்த்துட்டு கரெக்டாக வாங்க அப்படின்னு மன்ற பீப்பிளை சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் நிறைய இந்த பால் அபிஷேகம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது கடைசி 2 படம் சொல்கிறாங்கல்ல, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம், நம்ம டிவிகே ஃப்ளாக் எல்லா இடத்துலையும் பறக்க போது பாருங்கள். அதுவே ஒரு பயங்கரமான விஷயமா இருக்க போது. எல்லா ரசிகர் கையிலையும் அந்த டிவிகே ஃப்ளாக் இருக்கும். அது வேறு லெவலில் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ படமும் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமாக யூகே, நீங்கள் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம டைமில் கிட்டத்தட்ட காலையில் 3:30 மணி 4:30 மணிக்கெலாம் ஷோலாம் ஆரம்பிக்குது. யூகே, யூஎஸ்ஏ, கனடாலலாம் பார்த்திங்கன்னா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி. ஸோ அங்கே இருக்க நண்பர்கள்லாம் படம் பார்த்துருவாங்க. ஆனால் இந்த படத்தில் ட்விஸ்ட் இருக்குங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஆன்லைன்லாம் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும், எல்லா ட்விஸ்ட்டும் தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த படம் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் டைம் வந்து எல்லா ஸ்க்ரீனும் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 1500 ஸ்க்ரீனு. வேறு எந்த படமும் இல்லை. ஏற்கனவே ஓடிட்டு இருக்க படத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை வந்து கண்டிப்பாக படமும் அருமையாக வந்திருக்குங்க. இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தோடு பார்க்கலாம். கண்டிப்பாக அது ஃபேமிலி ஆடியன்ஸை பெருசாக அட்ராக்ட் பண்ணணுன்னு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ நண்பர்களே, நீங்கள் எந்த தேட்டரில் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ஹேட்டர்ஸ் வந்து கதறிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம தளபதியை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.